அடுத்து நம்ம பார்க்க போறது தங்க நாக்குகள். தங்க நாக்கா? இது வரைக்கும் தங்கத்துல இருந்த மம்மீஸை பார்த்துருப்போம், தங்கத்துல நிறைய செயின்ஸ் ஜுவல்லரிஸ் எவ்வளவோ பார்த்துருப்போம். ஆனா தங்க நாக்குன்னு சொல்லும் போது நீங்களே ஷாக் ஆனீங்களே, அந்த மாதிரிதான் நானும் ஷாக் ஆனேன். ஸோ சமீபத்தில் ஈஜிப்டில் ஒரு பகுதியில் ஒரு தங்க நாக்கு கிடச்சிருக்கு. இதை கண்டுபிடிச்ச ஆர்கியாலஜிஸ்ட் அடுத்தடுத்து அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட 29 தங்க நாக்குகள். இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்தில் யாருக்கும் புரிய வரல. அதன் பிறகு அதுல இருக்கிற சுற்றி இருக்கிற கல்வெட்டுகள், அந்த டிராயிங்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த தங்க நாக்குகளை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ, அது எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்குன்னு ஒரு புக் இருக்கும் போல, அது இனிமேதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஆஃப்டர் லைஃப், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதுக்கு ஒரு புக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பல வீடியோக்கள்ல அதை ரெஃபரன்ஸா வச்சு பேசியிருக்கோம். பட் இந்த தங்க நாக்கு எங்க வருது, எப்படி யூஸ் பண்றாங்க, இது எதுக்காக அப்படிங்கிற வழிமுறை தெரிய வரலனாலும் ஆஃப்டர் லைஃப்காக தான் இந்த தங்க நாக்கு யூஸ் பண்றதா சொல்லப்படுது.